ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் நான் ஒன்று ஹெல்த்தியான ரெசிபி காட்ட போகிறேன். அதுதான் ராகி ரொட்டி. இது கூட ஒரு மில்லெட்டு தான் ராகி. எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? அது கூட காரசாரமாக ஒரு கத்திரிக்காய் கொஸ்து கூட பண்ணியிருக்கேன். முதல்ல ராகி ரொட்டிக்கு ஒரு பேசனில் 2-3 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துண்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை, 2 கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா அதுக்கு எந்த பிராண்டு வேணுமோ அந்த பிராண்டு ராகி மாவை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வீட்டில் ராகியை க்ளீன் பண்ணி மில்ல போய் அரைச்சிண்டு அது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போல்லாம் டைம் இல்லாததுனால ரெடிமேட் ராகி மாவை சேர்த்துருக்கேன் நான். அது கூட அரை டீஸ்பூனு சீரகம், அரை டீஸ்பூனு கருப்பு எள்ளு, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு மாவோட நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைப்படுற தண்ணியை தொளிச்சுட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மாவை பிசிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிசிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது ஊறுத்தினக்குள்ள நாங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொஸ்து பண்ணலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 2-3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தும் பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துண்டு கடுகு வெடிஞ்ச உடனே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறமா பொடியாக நெருக்கின நீளவாக்க கத்திரிக்காய், க்ரீன் கலர் இருக்கும் பாருங்க, அந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் சாஃப்ட் ஆன பிறகு தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 1-2 சேர்த்துட்டா போதும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழையை சேர்த்துண்டு வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலும் நல்லா வதங்கின அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துண்டு இப்போ சாத்துமது மிளகா பொடியை சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சேர்த்துண்டா சூப்பராக வரும் டேஸ்ட்டு. நீங்கள் இப்படியே செஞ்சு பாருங்கோ, எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? இது ரொட்டிக்கு ஒன்றே இல்லை, சுடு சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொச்சோடனே வஸ்துவை சைடுக்கு வச்சுடுங்க. இப்போது சப்பாத்தி கல்லை வச்சு இப்போ ரொட்டி தட்டி எடுக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே எண்ணெய் தடவிட்டு ரொட்டி மாவு உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ சின்ன சைஸ் வேணுமோ பார்த்துட்டு மாவு எடுத்துட்டு நல்லா ஃபைனாக தட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வரும். ஈஸியாக அந்த பேப்பர் விட்டுன்னு வந்துடும். நீங்கள் வாழையில் இருந்தால் ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டு. பட் எவ்ரிடே வாழையில் இருக்காது இல்லையா? அதனால பார்ச்மெண்ட் பேப்பர்லேயோ பாலித்தீன் ஷீட் மேலேயோ தட்டிட்டு சுட ரொட்டி செஞ்சு பசங்களுக்கு, வீட்டு வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுங்கோ. ஆஹா ஓஹோன்னு விரும்பி சாப்பிட்றா. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ராகி உணவில் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் வரும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இது கூட காரமாக கொஸ்து செஞ்சு காட்டி